ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் வீடியோ தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ. அது உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடிக்கடி தொண்டை ரொம்ப வலி எடுக்கும். கோல்டால் தொண்டை வலிக்கும் பார்த்தீங்களா? அப்புறம் தொண்டை கட்டின மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான். இது நான் ப்ரமோஷனுக்காகலாம் இல்லை, ப்ரமோஷன்லாம் கிடையாது. எங்கள் கடை தெருவில் விற்கிறது தான். அதை வச்சு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். இது பார்த்தீங்கன்னா, இதில் சுக்கு, மிளகு, திப்பிலி அதெல்லாம் போட்டு இங்கே பாக்ஸாக வச்சுலாம் ரோட்லலாம் விற்பாங்க பாருங்கள். இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லு. இது நம்ம சில பேர் தெரியாமல், நிறைய பேர் வாங்குவாங்க, சில பேர் தெரியாமல் விட்டுருவாங்க. இது நம்ம பிளாக் காஃபியில் இல்லைன்னா டீ தூள் போடுறோம் பார்த்தீங்களா? டீ தூளை நம்ம அது கொதிக்க வைக்கும் போது சுகருக்கு பதில் இதை சேர்த்துக்குங்க. ஒரு க்யூப் அப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். ஒரு 2 days நல்லா குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த வலி கண்டிப்பாக கன்ஃபார்மாக குறையும். இப்போ வாங்க அது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு நம்ம டீ தூள் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டீ தூள் மசாலா டீ தூள் இதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போடுங்க போதும். ஏன்னா நம்ம நிறைய போட்டோன்னா கசப்பு எடுத்துரும்ல. அதனால் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு கொஞ்சோண்டு போதும், ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த டீயை நம்ம வடிகட்டிடலாம். நான் ஒரு பக்கமாக பிடிச்சிட்டு பண்ணிகிட்ருக்கேன். வடிகட்டி எடுத்துடலாம். காஃபி தூளாக இருந்தால் பரவாயில்ல, இது டீ தூளில். ஓகே, இப்போ அந்த கருப்பட்டியை போட்டுடலாம். வாங்க, நான் சொன்ன சுக்கு மிளகு அந்த கருப்பட்டி இதுதான். இது பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே போட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது கரையில் டீலே அப்படியே இருந்தது. அதனால் நம்ம இது கொஞ்சம் இடித்து போட்டுக்கலாம். அப்போ தான் டக்குன்னு கரையும். இடித்து போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து இது மாதிரி தூள் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம டீயில் ஆட் பண்ணிடலாம். இதை அவ்வளோதான். இப்போ ஆற்றி குடிக்கலாம். வாங்க. இதில் நம்ம ஆற்றிட்ட பிறகு லாஸ்ட்டில் அந்த திப்பி, அந்த சுக்கு மிளகு திப்பிலாம் சொன்னல, அது லாஸ்ட்டாக நிற்கும். இதில் நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நம்ம நல்லா ஆற்றி எடுத்துடலாம். ஏன்னா அந்த தூள்லாம் நல்லா கரையணும்ல. வெயிட் பண்ணுங்கள், ஆற்றிட்டு காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் அந்த சுக்கு மிளகு திப்பிலி அதெல்லாம் தான் கரைஞ்சி இப்படி இருக்குது. இப்போ இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், அதையும் நம்மளே எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்காக தான் இது வாங்கினது, வேஸ்ட் பண்ணி போட வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ வேறு ஆறுது. நான் போய் டீ குடிக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.